மக்களே வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் வினோத்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவுட்டோர் ஷூட் பிளான் பண்ணோம். நிறைய இடம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தோன்னா ஒரு சரியான ஒரு இடம் கிடச்சிது. அப்படியே எல்லாம் நிறுத்துக்கிடா வண்டின்னு சொல்லி அப்படியே நம்ம டீமோடு இறங்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலு சிலு காற்றுல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆம்பியன்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கிங் பண்ண இறங்கியிருக்கிறோம். இந்த இடத்துல இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லாங்கஸ்ட் பீச். இது அந்த லாங்கஸ்ட் பீச்சில் ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல், நல்ல ஆம்பியன்ஸில், நல்ல வெதரில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளநீர் பாயசம் பண்ண போகிறோம். இந்த இளநீர் பாயசம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரேட் எல்லாருக்குமே. இந்த இளநீர் பாயசம் இந்த வெதருக்கு நம்ம பண்ணி எல்லாருக்கும் வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இந்த இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இளநீர் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, கொஞ்சமாக வந்து ஏலக்காய், கொஞ்சமாக நெய், முந்திரி தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் வழுக்க கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேடு, இளநீரோட தண்ணி, இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சமாக தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலை வந்து காய்ச்சி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றாத திக் மில்க் வந்து இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். இளநீர் பாயசம் வந்து கொதிக்கவும் சாப்பிட்லாம். இளநீர் பாயசம் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். வந்து லைட்டு சூட்லேயே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன், சர்க்கரை. ஸோ இந்த பால் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. மில்க் மேட் வந்து ஒரு 2 ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மில்க் மேட் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு திக்கனிங் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இளநீர் பாயசத்துக்கு. அதுதான் மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல சிலு சிலு காற்று. இந்த நேரத்தில் வந்து இந்த இளநீர் பாயசம் வந்து நிறைய பேர் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு ஃபீலு. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ட்ராவல் குக்கிங் மாதிரி நீங்களும் அவங்க ஃபேமிலியோடு வெளியே போகும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் வில் பி டிஃப்ரெண்ட் அண்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் இந்த அனுபவம் கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை தனியாக வச்சுக்கலாம். இந்த இளநீர் பாயசம் பார்த்திங்கன்னா இதை வந்து மில்க்கு காய்ச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் ஹீட்டாக இருக்குது. முந்திரி பாதாம் மட்டும் வறுக்கணும். நான் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அதில் வந்து போட்டு கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக நான் வறுத்து நெய்யை ஆட் பண்ணுறேன் வறுக்கிறதுக்கு. பாதாமும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு லைட்டாக மழை வேறு தூர்ற மாதிரி இருக்குது. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்ல லைட்டு மழை சாரலில் இந்த ஒரு ஆம்பியன்ஸில் வந்து நம்ம குக் பண்ணுறது வந்து உண்மையிலேயே பயங்கரமான ஒரு அனுபவம் தான் எல்லாருக்குமே, எங்கள் டீமில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அந்த பாலில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இளநீர் தேங்காய் பால்லாம் போடுறதுனால நம்ம வந்து இளநீர் பாயசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் குக் ஆகிட்டுருக்கு. எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி, அப்புறமா வந்து பாதாம், இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீ கொஞ்சமாக ஆட் பண்ணுறதில்ல. அடுத்தது வந்து இளநியோட பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இளநீ வழுக்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தேங்காய் பால். இதை வந்து நம்ம வந்து போட்டு கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சோன்னா திரிஞ்சிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இளநியை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வழுக்கையை, அதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதை ஹீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா இது வந்து கேர்டில் ஆயிரும், திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்.
இப்போ இந்த இளநீர் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணி தான் சாப்பிட்ணும் முக்கியமாக. இல்லை இந்த லைட் வார்மாக கூட நீங்கள் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் ஒரு டெசர்ட்டாக. இல்லை அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த இளநீர் பாயசம் எப்படி சர்வ் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இளநீர் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பவுலில் நம்ம எடுத்துடுறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இளநியோட சின்ன சின்ன பீசஸ்ஸு இதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து பாதாம், முந்திரி இதெல்லாமே இருக்குது. மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சில்லு காற்றுல இந்த ஒரு லைட்டு சாரல் மலையில் ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேட் இதெல்லாம் வந்து லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியல. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு இங்கே குக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற கிச்சனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த நெய்யோட இதெல்லாம் இருக்குது. நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த ஒரு கிளேசினஸ் வேணும், அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதை நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க விட வேண்டாம். இந்த இளநியோடு எடுத்து சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குங்க. நான் பண்ணதுனால சொல்லலை, உண்மையிலே செம்மையாக இருக்குது. இயற்கையான அந்த காற்றோட வந்து இந்த இளநீர் பாயசம் வந்து வார்மாக ஒரு இளநீர் பாயசம் சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ரெசிபிஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். முக்கியமாக உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வித்தியாசமான ரெசிபியோட வித்தியாசமான லொக்கேஷனில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் வினோத்குமார். பாய்.